ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பாவக்காய் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை நம்ம ரைஸோட சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்லாம், கசப்பே தெரியாது. ஒரு கடாயில் 1 கப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ 1 கப் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அம்மியில் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. கூடவே 8 பல் பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஆனால் அம்மியில் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பொடி ஆகிற வரையும் இடிச்சிக்கலாம். இப்போது இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையும் இடிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சைட்லெல்லாம் ஒட்டாத மாதிரி எடுத்துட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பாவக்காயோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்து நல்லா எல்லாமே கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் பாவக்காய் நல்ல சின்ன சின்னதாக வரும். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாவக்காய் கருவேப்பிலை பொடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.